இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி புரட்சியை தமிழ்நாடு வழிநடத்துவதாக திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. திமுகவின் சாதனைகளை பேசும் தரவுகள் என்ற தலைப்பில் திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி புரட்சியை வழிநடத்தும் தமிழ்நாடு 1990களில் குறைந்த பங்குடன் தொடங்கிய தமிழ்நாடு இன்று திமுக ஆட்சியில் இந்தியாவின் முன்னணி மின்னணு ஏற்றுமதி மையமாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் 41.3% நாட்டில் முதலிடம் வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கர்நாடகாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு ஏற்றுமதி மதிப்பு. இந்தியாவின் உலகளாவிய மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முக்கிய இயக்க சக்தியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளது. நீண்டகால தொழில் நோக்கு, வலுவான உள்கட்டமைப்பு, திறமையான மனிதவளம் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உருவாக்கிய திமுக ஆட்சியின் விளைவுதான் இந்த உயர்வு என்று திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளது. இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி புரட்சியை தமிழ்நாடு வழிநடத்துவதாக திமுக பெருமிதம் தெரிவித்துள்ளது. திமுகவின் சாதனைகளை பேசும் தரவுகள் என்ற தலைப்பில் திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் மின்னணு ஏற்றுமதி புரட்சியை வழிநடத்தும் தமிழ்நாடு 1990களில் குறைந்த பங்குடன் தொடங்கிய தமிழ்நாடு இன்று திமுக ஆட்சியில் இந்தியாவின் முன்னணி மின்னணு ஏற்றுமதி மையமாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மொத்த மின்னணு ஏற்றுமதியில் 41.3% நாட்டில் முதலிடம் வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கர்நாடகாவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு ஏற்றுமதி மதிப்பு. இந்தியாவின் உலகளாவிய மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முக்கிய இயக்க சக்தியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளது. நீண்டகால தொழில் நோக்கு, வலுவான உள்கட்டமைப்பு, திறமையான மனிதவளம் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உருவாக்கிய திமுக ஆட்சியின் விளைவுதான் இந்த உயர்வு என்று திமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளது.